Hello everyone, welcome back to A-Class IAS Academy. நம்ம இந்த வீடியோவில் முகலாயர்களுடைய பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் பார்ட்டும் கூட. ஸோ ப்ரீவியஸான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பாபர் பற்றி பார்த்துருப்போம். அடுத்து வந்துட்டு ஹுமாயூன் பற்றி படிச்சிருப்போம். அடுத்து ஷெர்ஷா சூரி பற்றி பேசியிருப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்பர் அவருடைய ரீஃபார்ம்ஸ் என்னென்ன, அவருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிலீஜியஸ் பாலிசி எப்படிலாம் ஃபாலோ பண்ணார், ராஜ்புட்ஸ் கூட அவருடைய உறவு முறை எவ்வாறாக இருந்தது இல்லைங்களா? ஸோ அவருடைய பீரியடில் எம்பையர் எந்த அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்டெண்டடாக இருந்துச்சு எல்லாமே நம்ம பேசணும். ஸோ அக்பரை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் சலீம் என்று அழைக்கப்பட்ட முகமது நூருதீன் ஷாஜஹான் வந்து ஜஹாங்கீர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? ஸோ அப்போ ஜஹாங்கீருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுலேயுமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. லைக் அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார்டன்ஸை வந்துட்டு பராமரிக்கிறது, லைக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கலை, ஓவியம் அதில் தான் ஆர்வமே ஒழிய மற்ற நிர்வாகத்தில் அதிக ஈடுபாடு காட்டவில்லை. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவியான பாரசீகத்தை சார்ந்த பெண்மணியான மெஹருநிசா தான் பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பையுமே வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி படித்தோம் இல்லைங்களா? அவருடைய பீரியடில் பார்த்தீங்கன்னா அகமது நகர்லாம் கூட இண்டிபெண்ட் ஆச்சு அப்படின்லாம் பேசியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீரை தொடர்ந்து அவருடைய மகனான ஷாஜஹான் ஆட்சிக்கு வராரு. 1627 1658 வரைக்கும் அவருடைய ரூல் தான். ஸோ இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குர்ரம் என்று அழைக்கப்பட்டவர். ஆஃப்டர் ஏ ஸ்ட்ரகிள் ஃபார் பவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெஹருநிசா இருப்பாங்க லைக் நம்மளுடைய ஜஹாங்கீருடைய மனைவி இல்லைங்களா? ஸோ அப்போ வந்துட்டு பலதார மணமுறை அப்படிங்கிறச்ச ஜஹாங்கீருடைய இன்னொரு மனைவியுடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாஜகான் ஓகேங்களா? ஸோ மெஹருநிசா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சன்னன்லா ஜஹாங்கீருடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய சன்னின்லாவை வந்துட்டு ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெஹருநிசாவுக்கும் ஷாஜகானுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவோல்ட்லாம் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமாகத்தான், ஆட்சிக்கான ஒரு போராட்டத்துக்கு அப்புறமாகத்தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷாஜகான் எனக்கு ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஸோ இயற்பெயர் குர்ரம் என்ன பேர்ல அரியணை ஏறுறாருன்னா ஷாஜஹான் அப்படிங்கிற பேர்ல அரியணை ஏறுறாரு. ஸோ ஷா அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஜகான்னா என்னது? ஜகம்னா என்ன அர்த்தம்? உலகம் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னது? வேர்ல்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஷாஜஹான் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு என்ற அர்த்தம். இவரு பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் கிட்ட ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த பேருக்கான அர்த்தம் கேட்குறாங்க. இப்போ ஜஹாங்கீர் அப்படின்னு படிச்சோமா? ஜஹாங்கீர் இல்லைங்களா? ஸோ ஜகம்னாவே என்ன அர்த்தம்? இப்பதான் படிச்சோம். ஜகம்னாவே என்ன அர்த்தம்? உலகம், வேர்ல்டு என்ற அர்த்தம். ஸோ கிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கான்குவயரர், வெற்றி கொண்டவர் என்ற அர்த்தம். ஸோ அப்போ ஜஹாங்கீர் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா உலகை வெற்றி கொண்டவர் என்ற அர்த்தம், கான்குவரர் ஆஃப் தி வேர்ல்டு. ஷாஜஹான் அப்படின்னா கிங் ஆஃப் தி வேர்ல்டு, உலகின் அரசன் என்று அப்ப அர்த்தம். ஸோ ஹி லெட் த கேம்பெயின் எகெயின்ஸ்ட் அகமது நகர். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அக்பர் கேப்சர் பண்ண அகமது நகர் யாருடைய பீரியட்ல? ஜஹாங்கீருடைய பீரியட்ல பார்த்தீங்க அது இண்டிபெண்ட் ஆயிருது. ஸோ அந்த அகமது நகரை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஷாஜஹான் ஆட்சிக்கு வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு மீண்டும் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்போ ஹி லெட் ஏ கேம்பெயின் எகெயின்ஸ்ட் அகமது நகர் அட் அனெக்ஸ்ட் இன் 1632 இல்லைங்களா? ஸோ பிஜாப்பூர் அண்ட் கோல்கண்டா வேர் ஆல்சோ கான்குவர்ட் லேட்டர்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மேம் இது என்ன மேம் பிஜாப்பூர், கோல்கொண்டா என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிஜாப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார், பெரார் போன்ற 5 சுல்தானியங்கள் இருக்கும் சரிங்களா? ஸோ தக்கான சுல்தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம எங்கே தெளிவாக பேசுவோம்னா இதுக்கு அடுத்த டாப்பிக்கான விஜயநகர பாமணி பேரரசு படிக்கும்போது நம்ம ரொம்ப தெளிவாகவே இவங்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படித்தோம் 1329ல் டெல்லி சுல்தான் டெல்லி சுல்தானத்துடைய அரசராக இருந்த முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா கேபிட்டல்ல டெல்லியில இருந்து தேவகிரிக்கும் பிறகு தேவகிரி டெல்லிக்கும் மாத்தினார் இல்லைங்களா? அந்த டைம்ல தென்னிந்திய அரசுகள் என்ன ஆயிடுச்சு? இண்டிபெண்ட் ஆயிடுச்சு, விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? ஸோ அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு 1336ல வந்துட்டு விஜயநகர பேரரசு உருவானாங்க. 1334ல வந்துட்டு மதுரை வந்து இண்டிபெண்ட் ஆச்சு. 1347ல பாத்தீங்கன்னா வந்துட்டு பாமணி பேரரசு உருவானாங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த 1347ல உருவான பாமணி பேரரசு 1526ல இல்லைங்களா? ஸோ என்ன ஆயிரும்னு பார்த்து 1527ல
என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு 5 இண்டிபெண்டன்ட்டான சுல்தானியங்களாக பிரிஞ்சு போயிரும் இல்லைங்களா? இந்த பாமினி அப்படிங்கிற இந்த சுல்தானியம் பார்த்தீங்கன்னா, 5 இண்டிபெண்டன்ட்டான தனித்தனியான சுல்தானியங்களா பிரிஞ்சு போயிரும். பாமினி பார்த்தீங்கன்னா, ஒரு முஸ்லீம் பேரரசு தான். டீட்டெயில்டா நாம விஜயநகர பாமினி பேரரசுல படிப்போம். அந்த 5 சுல்தானியங்கள்ல ஒண்ணு தான் இந்த அகமது நகர், இந்த பிஜாப்பூர், இந்த கோல்கொண்டா இல்லைங்களா? இதுல அகமது நகர், கோல்கொண்டாவ தான் யாரு கேப்சர் பண்ணிக்கிட்டா? அக்பர் வந்து கேப்சர் பண்ணாரு. கோல்கொண்டாவ என்ன பண்ணாரு? திருப்பி வந்துட்டு ஒப்படைச்சுட்டாருன்னு சொல்லி படிச்சோம் இல்லைங்களா? இப்ப ஷாஜகான் பார்த்தீங்கன்னா, டெக்காணத்தை சார்ந்த சுல்தானியங்களான முஸ்லிம் சுல்தானியங்களான அகமது நகர், பிஜாப்பூர், கோல்கொண்டா எல்லாத்தையுமே வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிறாரு. சம் மராத்தா வாரியர்ஸ் notably Saji Bhonsle entered the services of the Deccan kingdoms and trained bands of Maratha soldiers to fight against Mughals. அப்ப ஷாஜகானுடைய பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த அகமது நகர், பிஜாப்பூர், கோல்கொண்டா போன்ற சுல்தானியங்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? முஸ்லிம் சுல்தானேட்ஸ் அவங்களுக்கு கீழ பார்த்தீங்கன்னா வந்துட்டு, மராத்தாஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு கீழ சபார்டினேட்டா இருப்பாங்க. சரிங்களா? நம்ம தனியா மராத்தியர்கள பத்தியுமே நம்ம ஒரு தனி டாபிக் படிக்க இருக்கோம். அப்போ அதுல ஒரு மராத்தியர தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சாஜி போன்ஸ்லே அப்படிங்கிறவரு. மராத்தியர்களுடைய ஒரு தலைவராக பார்த்தீங்கன்னா, சிவாஜி சத்ரபதி சிவாஜிய பத்தி நம்ம தனியாவே படிப்போம். அவ்வளவு புகழ்பெற்ற சிவாஜியுடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா, சாஜி பான்ஸ்லே. சரிங்களா? இந்த சாஜி பான்ஸ்லே எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த பிஜாப்பூர் சுல்தானுக்கு கீழ தான் வேலை பார்த்துட்டே இருப்பார். ஆக்சுவலி ஆரம்பத்துல மராத்தியர்கள் என்பவர்கள் இந்த 5 இண்டிபெண்டன்ட்டான சுல்தானியங்கள் இருக்கு இல்லையா? அவங்களுக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்தவங்க தான் எனக்கு மராத்தியர்கள். சரிங்களா? அப்ப என்ன ஆகுறாங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு பிஜாப்பூர் பகுதி ரூல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லைங்களா? எனக்கு கீழ பார்த்தீங்கன்னா சபார்டினேட்டா ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப பிஜாப்பூர ஷாஜகான் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிட்டாருன்னா, அப்போ எனக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்த இவங்களுடைய கோவமும் யார் மீது திரும்பும்? ஷாஜகான் மீது திரும்பும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த பிஜாப்பூர் சுல்தானுக்கு கீழ வேலை பார்த்துட்டு இருந்த மராத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, முகலாயர்களை எதிர்க்கணும். பிகாஸ் அவங்க தான் என்ன பண்றாங்க, நம்மளுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடுறாங்க. அப்ப இனிமேல் நம்ம யாருக்கு அடிமையா மாறப்போறோம்? முகலாயர்களுக்கு அடிமையா மாறப்போறோம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, முகலாயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. யாரு? மராத்திய வீரர்கள். அது அது எங்கேயே ஸ்டார்ட் ஆயிருதுன்னா, ஷாஜகானுடைய பீரியட்லயே ஸ்டார்ட் ஆயிரும். தேர் வாஸ் எ சஸ்டெயின்டு ரெசிஸ்டன்ஸ் இன் த டெக்கான் டு த முகல்ஸ் ஃப்ரம் த மராத்தாஸ் டூ. இவர்கள் மராத்திய வீரர்களை கொண்ட அணிகளுக்கு பயிற்சி அளித்து முகலாயர்களுக்கு எதிராக போரிடச் செய்தனர். அப்ப என்ன பண்றாங்கன்னா, மராத்திய வீரர்களுக்கு போதிய ட்ரெய்னிங்ஸ்லாம் குடுத்து, முகல்ஸுக்கு எதிராக ஒரு படையை பார்த்தீங்கன்னா, யாரு திரட்டிட்டு இருக்கா? மராத்தியர்கள் திரட்டிட்டு இருக்காங்க. அந்த படைகளுக்கு தான் ஒரு ஸ்டேஜ்ல யார் வந்துட்டு தலைவராக உருவாவான்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி அவர்கள் உருவாவாரு. அந்த டாபிக் தான் மராத்தாஸ் அப்படிங்கிற டாபிக்ல படிக்க இருக்கும். அப்ப ஷாஜகான் வாஸ் இன்டாலரண்ட் டுவர்ட்ஸ் அதர் ரிலீஜியன் தேன் இஸ்லாம். இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இஸ்லாமை தவிர பிற மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா யாருக்கு இல்ல? ஷாஜகானுக்கு இல்ல. ஸோ நாட் லைக் அக்பர் இல்லைங்களா? அக்பர் மாதிரி யாரும் இல்ல, ஷாஜகான் இல்லன்னு சொல்லி சொல்றாங்க. இன் ஹிஸ் ரெய்ன் த ஃபேமஸ் பீகாக் த்ரோன் வாஸ் மேட் ஃபார் த கிங். ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா பீகாக் த்ரோன் இல்லைங்களா? அப்ப ஷாஜகானுடைய பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அரசர் வந்துட்டு அமர்ந்து அரியணையில அமர்ந்து நிர்வாகம் செய்வதற்காக பார்த்தீங்கன்னா, அரசை ஆளுவதற்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பீகாக் த்ரோன் அதாவது பார்த்தீங்கன்னா மயில் ஆசனம். அதாவது இந்த 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 ஆசனம்னா ஒண்ணும் இல்ல. அந்த அரியணை அரசர் உட்கார்ந்து ஆட்சி செய்வார் இல்லையா? அந்த அரியணை. அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பதிக்கப்பட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கோஹினூர் டைமண்ட் இல்லைங்களா? கோஹினூர்ல இருந்து எடுத்து வரப்பட்ட கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட புகழ்பெற்ற மயிலாசனத்தை உருவாக்கிய அரசர் தான் எனக்கு யாரு? ஷாஜகான் இல்லைங்களா? இவர பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரின்ஸ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அப்படிம்பாங்க. ஷாஜகான பிரின்ஸ் ஆஃப் ஆர்க்கிடெக்சர் அதாவது கட்டிடக்கலையின் இளவரசர் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் இல்லைங்களா? இவருடைய காலம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ், முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது. ஏன் மேம் இவ்வளோ ஸ்பெஷல் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டி ஷாஜகானுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா, இவருடைய பீரியட்ல நிறைய ஆர்க்கிடெக்சர்ஸ், நிறைய கட்டுமானங்கள் எனக்கு உருவாயிருக்கும் இல்லைங்களா? அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுல ஒரு முக்கியமான ஒரு சிம்பிள் தான் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால். யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள வெள்ளை பளிங்கற்களை கொண்டு கட்டப்பட்ட தாஜ்மஹால் இல்லைங்களா? அப்போ கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ்ன்னு ஏன் சொல்றோம்னா, லைக் இந்தியாவை வெளியே புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு கண்ட்ரியா காமிச்சுக்கிறதுக்கான அடையாளங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர்ஸ் தான். அது அதிகமா உருவானது யாருடைய பீரியட்ல? ஷாஜகானுடைய பீரியட்ல தான். அதனால தான் இவருடைய காலம் வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் முகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்.
ஸோ அது போக பார்த்தீங்கன்னா he built மோதி மஸ்ஜித், த பியர்ல் மாஸ்க் அட் ஆக்ரா, தி கிரேட் ஜூமா மஸ்ஜித் ஆஃப் டெல்லி இல்லைங்களா. ஸோ மோதி மசூதி, முத்து மசூதி, ஜூமா மசூதி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெல்லியிலையும் ஆக்ராலையும் கட்டியிருப்பாரு. முக்கியமான பாயிண்ட் ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ கொடி ஏற்றுறோம் இல்லைங்களா, செங்கோட்டை விச் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லால் கிலா இல்லைங்களா. ஸோ லால் கிலா என்று அழைக்கப்பட்ட செங்கோட்டையும் பார்த்தீங்கன்னா யார் தான் எனக்கு உருவாக்கியிருப்பா, ஷாஜகான் தான் உருவாக்கியிருப்பாரு. டெல்லியில 1639ல உருவாக்கியிருப்பாரு இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா அவருடைய கேபிட்டலான ஷாஜகானாபாத் இருக்கு இல்லையா. ஸோ கோட்டை அப்படின்னாவே பெரும்பாலும் என்னதான் அவங்களுடைய அரசை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு 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 இதுதான் பார்த்தீங்கன்னா கோட்டை இல்லைங்களா. ஸோ அப்போ அவருடைய தலைநகரை காப்பாற்றிக் கொள்வதற்காக செங்கோட்டையை பார்த்தீங்கன்னா 1639ல ஷாஜகான் வந்து கட்டியிருப்பாரு. ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டேட்டாஸ். வி கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் இன் மேட்ச் த ஃபாலோயிங்ல எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இவருடைய பீரியட்ல நிறைய வெளிநாட்டு பயணிகள் பார்த்தீங்கன்னா வருகை புரிகிறாங்க. எப்படி எனக்கு இரண்டாம் சந்திரகுப்தருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாகியான் வருகை புரிந்தாரோ, ஹர்ஷருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீனாவை சார்ந்த யுவான்ஸ்வாங் வருகை புரிந்தாரோ, அதே மாதிரி இவருடைய பீரியட்ல ஐரோப்பியர்கள் அதாவது பெர்னியர், டிராவர்னியர், மாண்டல்சோ இல்லைங்களா. ஸோ பீட்டர் முண்டி மற்றும் மனுசி அப்படிங்கிற 5 பேர் வந்து வருகை புரிஞ்சிருப்பாங்க. ஸோ பெர்னியர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த மருத்துவர் மற்றும் பயணி. ஸோ இது மெயினா ஸோ பிரெஞ்சு கண்ட்ரின்னு நம்ம படிச்சுக்கிறோம். ஆனால் இது தெரிஞ்சுக்கோங்க, பயணியா இல்லை பயணியா மருத்துவரா இல்லை அறிஞரா அந்த மாதிரி. இவர் பார்த்தீங்கன்னா பயணி மற்றும் மருத்துவர். அதே மாதிரி டிராவனியர் பார்த்தீங்கன்னா இவரும் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் தான். இவர் வந்து ஒரு ஒரு பயணி மற்றும் வைர வியாபாரி இல்லைங்களா. ஸோ ஜெம் மெர்ச்சன்ட். நெக்ஸ்ட் மேண்டல்சோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர், பயணி மற்றும் துணிச்சல் வீரர், அட்வென்ச்சரர் மற்றும் டிராவலர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்டர் முண்டி இங்கிலாந்து நாட்டை சார்ந்த வணிகர், இங்கிலீஷ் ட்ரேடர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மனுசி இத்தாலி நாட்டை சார்ந்த எழுத்தாளர் மற்றும் பயணி, ரைட்டர் மற்றும் டிராவலர் இல்லைங்களா. ஸோ இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஷாஜகானுடைய பீரியட்ல இந்தியாவுக்கு வருகை புரிந்து இந்தியாவை பற்றின நிறைய குறிப்புகளை பாத்தீங்கன்னா எனக்கு யாரு கொடுத்துருக்கா, இவங்கெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. So இவர் பார்த்தீங்கன்னா ஷாஜகான் fell ill in 1657 and a war of succession broke out among his 4 sons. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஷாஜகான் வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறாரு 1657ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு மொத்தம் 4 மகன்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாரா சுஜா, மூரத் மற்றும் அவுரங்கசீப் அப்படிங்கிற 4 பேர் இல்லைங்களா. ஸோ ஷாஜகான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்து யார் தான் ஆட்சிக்கு வரணும், ஸோ தாரா தான் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு வச்சிருப்பாரு. அவர் தான் மூத்த மகன். அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்க இருப்பாருன்னா ஷாஜகான் முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசராக இருந்த சமயத்தில் அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தக்காணத்துடைய கவர்னரா இருப்பாரு. கவர்னர் ஆஃப் டெக்கான் இல்லைங்களா. தக்காணத்துடைய இப்ப எப்படி வந்துட்டு அசோகர் வந்துட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்கிறதுக்கு முன்னாடி உஜ்ஜயினியுடைய கவர்னராக இருந்தாரோ, அதே மாதிரி அவுரங்கசீப் அரசராகிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தக்காணத்தின் கவர்னரா இருந்திருப்பார் இல்லைங்களா. அப்ப ஷாஜகானுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய மூத்த மகனான தாரா ஷுகோ, இவருடைய ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா தாரா ஷுகோ, சுஜா மற்றும் மூரத், அவங்க 3 பேரு. அது போக அவுரங்கசீப், மொத்தம் 4 மகன்கள். அப்ப தாரா ஷுகோ தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பான்னா ஷாஜகான் சொல்லியிருப்பாரு. ஆனா அவுரங்கசீப் பாத்தீங்கன்னா தான் அரசனாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தக்காணத்துல இருந்து விடுவிடுன்னு கிளம்பி டெல்லியை நோக்கி யார் போறா, அவுரங்கசீப் போறாரு. போய் அவருடைய பிரதர்ஸான தாரா ஷுகோ, சுஜா, மூரத் அப்படிங்கிற 3 பேர் கூடயும் சண்டை போட்டு அரச பதவியை யாரு வாங்கிடுறா, அவுரங்கசீப் எனக்கு வாங்கிடுவாரு இல்லைங்களா. ஸோ ஷாஜகானும் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியா இல்லாமல் இருப்பாரா, அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கோட்டையில வந்துட்டு அடைச்சு வச்சிருவாரு அவுரங்கசீப் இல்லைங்களா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சிறையிலேயே யார் இறந்து போயிடுவா, ஷாஜகான் வந்து இறந்து போயிடுவாரு இல்லைங்களா. ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள ஷாபர்ஜ் அரண்மனையில் தன்னுடைய இறுதி நாளை கழித்ததா அவர்கிட்ட சொல்றாங்க. ஸோ இப்போ அடுத்து எனக்கு யார் அரசர் ஆயிட்டாருன்னா அவுரங்கசீப் எனக்கு அரசர் ஆயிட்டாரு இல்லைங்களா. ஸோ 1658ல இருந்து 1707 வரைக்கும் இவருடைய பீரியட். அவுரங்கசீப் தி லாஸ்ட் ஆஃப் தி கிரேட் முகல்ஸ், அதாவது நம்ம 2ஆ பிரிச்சோங்களா இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1707 வரைக்கும் 1526ல இருந்து 1707 வரைக்கும் ஒரு 6 கிங்ஸ் ரூல் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா.
இவங்க தான் பார்த்தீங்கன்னா, மாபெரும் முகலாயர்களாக அறியப்பட்டவர்கள். இந்த மாபெரும் முகலாயர்களுடைய கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா, எனக்கு யாரு தான்? அவுரங்கசீப் தான். இல்லைங்களா? அவருடைய அப்பாவ தூக்கி சிறையில அடைச்சுட்டு இவரு அரசராயிட்டாரு. இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ஆலம்கீர் இல்லைங்களா? ஸோ கீர்னாவே ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? வெற்றி கொண்டவர், கான்கொயர் என்ற அர்த்தம் இல்லைங்களா? அதே மாரி ஆலம் ஜகம்னாலும் உலகம், ஆலம்னாலும் உலகம் தான் இல்லைங்களா? அப்ப ஆலம்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு உலகம். அப்ப ஆலம்கீர் அப்படிங்கிற பெயருக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உலகை வெற்றி கொண்டவர் என்ற அர்த்தம் இல்லைங்களா? அப்ப சலீம் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? குர்ரம் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் யாரு? எல்லாமே படிச்சுக்கணும். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு 48 இயர்ஸ் ரூல் பண்ணியிருப்பாரு. ஹி வாஸ் நோ லவர் ஆஃப் ஆர்ட் லைக் ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஜஹாங்கீர் அண்ட் ஆர்க்கிடெக்சர் லைக் ஹிஸ் ஃபாதர் ஷாஜகான். ஸோ இவருடைய அப்பா மாதிரி கட்டுமானங்களை நிறையா உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் யாருக்கு இல்ல? அவுரங்கசீப்புக்கு இல்ல. இவங்களுடைய தாத்தா மாதிரி கலை மற்றும் யூனோ அ ஒரு ஒரு பெயிண்டிங்ஸு, டிராயிங்ஸு, சாங்ஸு அது மாரி எந்த ஒரு கலைகளின் மீதும் யாருக்கு நாட்டம் இல்லன்னா, அவுரங்கசீப்க்கு நாட்டம் இல்ல. இல்லைங்களா? ஸோ இவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்தமா யாரும் பேசக்கூட கூடாது. மியூசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, இசைக்கு பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருப்பாரு. இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அவருக்கு கிடையாது. ஹி டாலரேட்டட் நோ ரிலிஜியன் எக்செப்டிங் இஸ்லாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா, ஷாஜகான் மாதிரி இஸ்லாம் மதத்தை தவிர பிற மதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமய சகிப்புத்தன்மை இவர்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரீஇம்போஸ்டு ஜிஸ்யா டாக்ஸ். அதாவது அக்பர் அபாலிஷ் பண்ண ஜிஸ்யா டாக்ஸ பார்த்தீங்கன்னா, மீண்டும் யாரு கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவுரங்கசீப் வந்து கொண்டு வராரு. இது ஹிந்துக்கள் மத்தியில நெறைய ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தியதாக சொல்றாங்க. So between 1658 and 1681, Aurangzeb remained in north and suppressed the revolts of Bandelas, ஜட்ஸ், சத்னாமிஸ் அண்ட் சீக்ஸ் இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 16 ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்து 1681 வரைக்கும் வட இந்தியாவை முழுவதுமாக ஒருங்கிணைத்தவராக அறியப்படுகிறார். ஸோ இவருடைய பீரியட்லயுமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு ஜஹாங்கீருடைய பீரியட்லயே பார்த்தீங்கன்னா, சீக்கியர்களோட என்ன ஏற்பட்டுரும்? முரண்பாடுகள் ஏற்பட்டுரும் இல்லைங்களா? ஸோ சீக்கிய குரு அர்ஜுன் தேவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாரு கொன்றுவா? ஜஹாங்கீர் வந்து கொன்றுவாரு அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, சீக்கிய குரு தேஜ் பகதூர் அப்படிங்கிற ஒரு சீக்கிய குருவை பார்த்தீங்கன்னா இவரு கொன்றுவாரு இல்லைங்களா? சீக்கிய குரு தேஜ் பகதூர் அவரை பார்த்தீங்கன்னா தூக்கி எழுவதற்கான ஆணை யாரை பிறப்பித்திருவா? அவுரங்கசீப் பிறப்பித்திருவாரு. அப்ப இவருடைய பீரியட்ல இன்னும் சீக்கியர்களுக்கும் முகலாயர்களுக்கும் இடையிலான உறவு ரொம்பவே வந்துட்டு ஒரு மோசமாக மாறி போயிருது இல்லைங்களா? ஸோ அப்போ சீக்கியர்கள் கூடயும் ஒரு பிரச்சனை, ஜட்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் கூடயும் பிரச்சனை, சத்தனாமியர்கள் பார்த்தீங்கன்னா ஹரியானால குரூப் பண்ணியிருப்பாங்க. ஹரியானால இருந்த ஒரு குரூப் தான் பார்த்தீங்கன்னா சத்தனாமியர்கள், பண்டேலர்கள் போன்ற எல்லாரு கூடயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு முரண்பாடாகவே போகுது அவுரங்கசீப். இவங்க எல்லாத்துடைய கழகத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடக்கி ஒடுக்கி வட இந்தியாவை ஃபுல்லா ஒருங்கிணைச்சிருவாரு. இப்ப என்னன்னா, ஷாஜகானுடைய பீரியட்லயே பார்த்தோம். மராத்தியர்கள் படைகளை திரட்டி யாருக்கு எதிராக பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? முகல்ஸ்க்கு எதிராக இல்லைங்களா? இப்ப பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப்போட பீரியட்ல மராத்தாஸ்க்கு யாரு தலைமை வகிச்சிருவாருன்னா, சிவாஜி வந்து தலைமை வகிச்சிருவாரு இல்லைங்களா? அப்ப அவுரங்கசீப்போட பீரியட்ல பாத்தீங்கன்னா, அவுரங்கசீப்புக்கு ஒரு நிகரான ஒரு ஒரு ஒ- ஒரு எதிரியாக பாத்தீங்கன்னா, இங்க மகாராஷ்டிரா பகுதிகள்ல யார் உருவாயிருவாருன்னா, சிவாஜி வந்து உருவாயிருவாரு. இல்லைங்களா? அப்ப அவுரங்கசீப்புக்கும், சிவாஜிக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சண்டை, போர் எல்லாமே வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ அவுரங்கசீப்ஸ் எக்ஸ்பான்ஷன் இன் த நார்த் ஈஸ்ட் ரிசல்டட் இன் த வார் வித் அஹோம்ஸ் ஆஃப் காமரூபா. அதே மாரி வட இந்தியாவ ஃபுல்லா வந்துட்டு ஒருங்கிணைத்த அப்புறமா, வடகிழக்கு பகுதிகள்லயுமே தன்னுடைய ஆதிக்கத்த செலுத்த செலுத்த பார்க்குறாரு அவுரங்கசீப். அப்ப பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம்ல இருந்த இல்லைங்களா? ஸோ அஸ்ஸாமுக்கு தான் அப்ப என்ன பேரு? காமரூபா. எப்படி ஒடிஷாக்கு வந்துட்டு கலிங்கம் சொல்லி சொல்றோமா? பாட்னாக்கு வந்து பாடலிபுத்திரம்னு சொல்லி சொல்றோமா? அதே மாரி காமரூபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமுடைய வரலாற்று பெயர். அந்த அஸ்ஸாமை சார்ந்த அஹோமியர்கள் அப்படிங்கிற பழங்குடியினர்கள் கூட பார்த்தீங்கன்னா, யாருக்கு மோதல் ஏற்பட ஆரம்பிக்குதுன்னா, அவுரங்கசீப்க்கு மோதல் ஏற்பட ஆரம்பிக்குது. The kingdom came under repeated attacks of Mughals, but it could not be subdued totally. பட் இந்த அகோமியர்கள் பார்த்தீங்கன்னா, யாரால தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க? முகலாயர்களால தாக்கப்பட்டுட்டே இருக்காங்க. பட் முழுமையாக அவங்கனால பார்த்தீங்கன்னா வந்து, அவங்க தோற்கடிக்கப்படல. யாரால? அவுரங்கசீப்பால.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவுரங்கசீப்புடைய பேரரசு எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துச்சு. மெஜாரிட்டி ஆஃப் த இந்தியன் சப்கான்டினென்ட் இல்லைங்களா? ஸோ அவுரங்கசீப் அக்பருடைய பீரியட்ல இருந்ததை விடவே அதிகமான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா யார் கேப்சர் பண்ணியிருப்பா? அவுரங்கசீப். பட் இதுவே பார்த்தீங்கன்னா அவருடைய வீழ்ச்சிக்கான காரணமாகவும் அமைஞ்சு போயிடும். அப்போ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை பார்த்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியல, ரொம்ப காலம் ஸ்டேபிளா வந்து ரூல் பண்ண முடியல. ஸோ ஏன்னா இவ்வளோ அங்கங்க கிளர்ச்சிகள் இவர் வந்து ரொம்ப ஒரு அடக்குமுறையான ஒரு ஆட்சி அப்படிங்கிறதுனால இவருடைய ஆட்சியை எதிர்த்து பாத்தீங்கன்னா கிளர்ச்சிகள் என்பது அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்கு. ஸோ ஒவ்வொரு பக்கமா கிளர்ச்சிகளை அடக்கிட்டே வர 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 சாம்ராஜ்யம் வலிமை இழக்க ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அப்ப இங்கிருந்து இந்த ஃபேர் சவுத் வரைக்கும் ரூல் பண்றதுமே ரொம்ப கஷ்டம் தான். இங்க வேற மகாராஷ்டிரா பகுதிகளில் யார் எமர்ஜ் ஆயிட்டா? சிவாஜியின் தலைமையில மராத்தியர்கள் எனக்கு உருவாயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சவாலான சவாலான ஒரு ஆட்சியாகத்தான் அவுரங்கசீப் இருந்திருக்கும். ஸோ அப்போ ரிலேஷன்ஷிப் வித் ராஜ்புட்ஸ் அண்ட் மராத்தாஸ். ஸோ இவருக்கும் ராஜபுத்திரர்களுக்குமான உறவு எவ்வாறாக இருந்தது அப்படின்னா, அவுரங்கசீப்ஸ் ஹாஸ்டிலிட்டி டுவர்ட்ஸ் ராஜ்புட்ஸ் லீட் டு ப்ரொலாங்டு வார் வித் தெம்ஸ். ஸோ அக்பர் மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா, ராஜ்புட்ஸ் கூட ஒரு 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 நட்பான உறவை கொண்டிருக்கவில்லை. ஒரு பகைமையான ஒரு 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 உறவு முறை தான் இருந்திருக்கும். அதுவும் அவுரங்கசீப்புக்கும், ராஜபுத்திரர்களுக்கும் போருக்கும் காரணமாக அமைஞ்சிருக்கும். டு மேக் த மேட்டர் வர்ஸ் இஸ் ரிபலஸ் சன் பிரின்ஸ் அக்பர் இல்லைங்களா? ஸோ இவருடைய அவுரங்கசீப்புடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்பர். இல்லைங்களா? ஜாயின்ட் த ஃபோர்ஸஸ் ஆஃப் ராஜ்புட்ஸ் அண்ட் கிரியேட்டட் ட்ரபிள்ஸ் டு ஹிம். ஸோ இவருடைய மகன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்பாவுக்கு எதிராக போய் என்ன பண்றாருன்னா ராஜபுத்திரர்கள் கூட சேர்ந்து சண்டை போட ஸ்டார்ட் பண்றாரு. அது இன்னும் ராஜபுத்திரர்களுக்கும் அவுரங்கசீப்புக்கும் இடையிலான உறவு முறை இன்னும் ரொம்பவே வந்துட்டு மோசமாக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ பிரின்ஸ் அக்பர் என்டர்ட் இன்டு எ பேக்ட் வித் சிவாஜி அண்ட் சாம்பாஜி இன் த டெக்கான். அப்போ அவருடைய அவுரங்கசீப்புடைய மகன் அக்பர் என்ன பண்ற அக்பர் அவுரங்கசீப்புடைய மகன் இவர் சரிங்களா? இவர் என்ன பண்றாருன்னா அவுரங்கசீப்புக்கு எதிராக இருந்த சிவாஜி இருக்கார் இல்லையா? அவருடைய மகன் சாம்பாஜி கூட போய் ஒரு உடன்படிக்கை வச்சு 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணலாம்? அவுரங்கசீப்பை எதிர்க்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஸோ அதனால மராத்தாஸுக்கும் இவங்களுக்குமான உறவு முறையும் ரொம்பவே மோசமா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஸோ அவுரங்கசீப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1689ல பார்த்தீங்கன்னா அவர் எங்க வராருன்னா தென்னிந்தியாவை நோக்கி வராரு. தக்காணத்தை நோக்கி வராரு. பிகாஸ் தக்காணத்துல பார்த்தீங்கன்னா யாரு? ஆக்சுவலி அவர் தக்காணத்துக்கு வர சமயத்துல யார் இறந்துருவான்னா, சிவாஜி இறந்துருவாரு. பட் அவருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பிஜாப்பூர், கோல்கொண்டா அந்த சுல்தானியங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அவங்க எல்லாமே அவுரங்கசீப்க்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் அடக்குவதற்காக அவுரங்கசீப்பே கிளம்பி எங்க வந்துருவாரு? தக்காணத்துக்கு வந்துருவார் இல்லைங்களா? அப்ப தக்காணத்தில் அவுரங்கசீப் பிஜாப்பூர், கோல்கொண்டா ஆகிய அரசுகளை பணிய வைத்தார். சிவா சிவாஜி had carved out a kingdom proclaiming himself the emperor of the Maratha states. சரி இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா எங்க பார்ப்போம்னா மராத்தாஸ்ல படிப்போம். சரிங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 1707 வரைக்குமே சிவாஜி அவுரங்கசீப் வந்து எங்கேயே தங்கிடுவாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்கான்லயே தங்கிடுவார் இல்லைங்களா? அவருடைய 70 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹி ஸ்டேட் அட் டெக்கான் தக்காணத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தங்கிடுவாரு. ஸோ அப்ப அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிகேம் இண்டிபெண்டன்ட். வட இந்தியால இருந்த பகுதிகள்லாம் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆயிரும். குட்டி குட்டி சாம்ராஜ்யங்கள்லாம் அவங்களோட பிரிஞ்சு போக ஸ்டார்ட் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ அவர் ரொம்ப ஆண்டு காலம் தக்காணத்துல தங்கியதும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவருடைய வீழ்ச்சிக்கான ஒரு முக்கியமான காரணமா சொல்லுவாங்க. ஸோ அவர் அவர் எங்கேயே இறந்துருவாரு. தக்காணத்திலேயே ஒரு போர்லயே பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவாரு. ஸோ அப்ப அவுரங்கசீப்புடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டுமானம் ஆர்க்கிடெக்சர் டிட் நாட் ரிசீவ் மச் பேட்ரோனேஜ். ஸோ புதிய கட்டுமானங்கள், கட்டிடங்கள்லாம் பெருசா எதுவுமே வந்துட்டு யாருடைய பீரியட்ல உருவாகல. அவுரங்கசீப்போட பீரியட்ல பார்த்தீங்கன்னா உருவாகல. இந்த பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு 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 கல்லறை சரிங்களா? ஸோ பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கல்லறை. இந்த கல்லறைக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கல்லறைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தாயின் கல்லறை என்ற அர்த்தம் இல்லைங்களா? ஸோ தாயின் கல்லறை என்ற அர்த்தம் கொண்டதுதான் இந்த பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கல்லறை. இல்லைங்களா? ஸோ இந்த கல்லறையுமே யாரு கட்டியிருப்பாங்கன்னா, அவுரங்கசீப் கட்டியிருக்க மாட்டாரு. அவருடைய மகனான ஆசம் ஷா முன்னாடியே அவருடைய மகன் அக்பர பத்தி பேசிக்கிட்டோம். இங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனான ஆசம் ஷா பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுடைய அம்மாவுக்காக கட்டிய கல்லறை தான் பிபிகா மக்பாரா அப்படிங்கிற கல்லறை. ஸோ இது பார்த்தீங்கன்னா, அவுரங்காபாத்ல வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இது ஒண்ணு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவுரங்கசீப்போட பீரியட்ல உருவான ஒரு கட்டுமானம் அப்படின்னு சொல்றாங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற எந்த ஒரு புதிய கட்டுமானமுமே எனக்கு அவுரங்கசீப்போட பீரியட்ல உருவாகல. ஸோ அப்ப 1707ல பார்த்தீங்கன்னா
தக்காணத்திலேயே பாத்தீங்கன்னா யார் இறந்துருவா, அவுரங்கசீப் இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு அடுத்து வந்த முகலாய அரசர்கள் யாருமே என்ன கிடையாது, திறமையான அரசர்களே கிடையாது. ஸோ அப்ப இவருக்கு அடுத்து அடுத்து வந்தவங்கலாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வீக்கான ரூலர்ஸ் அப்படிங்கிறதுனால 1857ஆம் ஆண்டு தி கிரேட் ரிவோல்ட், பெரும் கிளர்ச்சி பத்தி படிப்போம் இல்லைங்களா, அந்த கிளர்ச்சிக்கு அப்புறமா எனக்கு முகலாய சாம்ராஜ்யம் என்ன ஆயும்னா வீழ்ச்சி அடைஞ்சிரும் இல்லைங்களா. ஸோ அப்போ எனக்கு அந்த தி கிரேட் முகல்ஸ்ல அந்த முக்கியமான 6 முகலாயர்கள்ல கடைசி அரசர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவுரங்கசீப். பட் ஓவராலா முகலாய சாம்ராஜ்யத்தின் கடைசி அரசர், லாஸ்ட் ரூலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2ஆம் பகதூர் ஷா. பகதூர் ஷா 2, 2ஆம் பகதூர் ஷா. ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா 1857ஆம் ஆண்டு ஒரு பிரிட்டிஷுடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்படும். அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா தி கிரேட் ரிவோல்ட், மாபெரும் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. அந்த கிளர்ச்சியின் பொழுது ஹிந்துஸ்தானத்தின் அரசராக அறிவிக்கப்பட்டவர் தான் எனக்கு யாரு, கடைசி முகலாய அரசரான 2ஆம் பகதூர் ஷா. அவரை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் என்ன பண்ணிடுவாங்கன்னா கைது பண்ணி தூக்கி ரங்கூன் சிறையில் அடைச்சிடுவான். அங்கேயே அவர் இறந்துருவாரு. அப்ப இவரோட எனக்கு முகலாய சாம்ராஜ்யம் முடிவுக்கு வந்துடும். பட் அந்த 6 மாபெரும் முகலாயர்கள கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் தான். இவருக்கு அடுத்து வந்தவங்க யாருமே திறமையான ஆட்சி இல்லாதனால காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முகலாய சாம்ராஜ்யத்தின் ஆட்சி டெல்லியை சுற்றி இருந்த பகுதிகளோடு சுருங்கி போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த பகுதி மீதி எல்லா பகுதிகளுமே யாருடைய ஆட்சி வந்துடும், பிரிட்டிஷுடைய ஆட்சி வந்துடும். இந்த 1857ஆம் ஆண்டு பெரும் கிளர்ச்சிக்கு அப்புறமா இந்த டெல்லியையும் யார் கேப்சர் பண்ணிப்பா, பிரிட்டிஷே வந்து கேப்சர் பண்ணிப்பான். சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த டாபிக்கோட நமக்கு யார் முடிகிறாங்க, முகலாயர்கள் முடிகிறாங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முகமது பின் துக்ளக் கேபிட்டல்ல மாத்தினார் இல்லைங்களா, டெல்லி டு தேவகிரி, தேவகிரி டு டெல்லி. அப்ப இண்டிபெண்ட் ஆன பேரரசுகளான விஜயநகர பேரரசு பற்றியும் பாமணி பேரரசு பற்றியும் பார்க்கலாம். சரிங்களா. தேங்க்யூ.